விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய கட்சியை வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு திடீர் அறிவிப்பு, ஒரு திடீர் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் அரசியலில் வந்து வரப்போறாரு, நுழைய போறாரு அப்படின்னு. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்து வரும் இந்த ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை விட்டு முழுமையாக தான் வந்து விலக போகிற அந்த விஷயத்தையும், தனக்கான அந்த கமிட்மெண்ட்ஸ் இப்போ இருக்கிறதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுமையாக திரையுலகத்தை விட்டு தான் விலக போகிற செய்தியையும் விஜய் அவர்கள் வந்து அறிவித்திருந்தார். அப்படிங்கிறது கூடுதல் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக எல்லாருக்குமே அமைந்திருந்தது. அதற்கு முன்னாடியே லால் சலாம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை, விஜய் அவர்கள் இப்போது சமூக சேவையில் வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். டெஃபினட்டாக அதுலேயும் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். காக்கா கழுகு கதையை நான் சொன்னது நிறையா பேர் அதில் காக்கான்னு நான் விஜய் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணதை நிறையா பேர் தவறாக நினச்சிக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து உண்டாக்கியது. விஜய் நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். அப்படி இருக்கும்போது விஜயையும் என்னையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி வந்து கம்பேர் பண்ணும்போது அது எனக்கும் வந்து நல்ல விஷயம் கிடையாது, அவருக்கும் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அவர் வந்து விரும்ப மாட்டார். அவருடைய படத்திற்கு அவர் தான் போட்டி, அவர் தான் போட்டின்னு அவரே சொல்லியிருக்காரு. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய படங்களுக்கு நான் தான் போட்டி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே அவரை வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அப்படி நான் கேட்கும்போது நல்லா படிக்கணும்னு சொல்லுவேன். அதற்கு பிறகு தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு சினிமாவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உயரத்தை வந்து ஒரு பிடிச்சிருக்காரு. அரசியல்லையும் வந்து ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய கட்சியை வந்து அறிவித்திருக்கிறாரு. இப்போது சூப்பர் ஸ்டார்ட்ட விமான நிலையத்தில் இந்த கேள்வி வந்து செய்தியாளர் கேட்குறாங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு வாழ்த்துகள் தேங்க்யூ அப்படின்னு ஒரே வார்த்தையில் சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பர் ஸ்டார் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது வந்து உறுதியாயிடுச்சு. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நிறையா பேர் அரசியல் விமர்சகர்கள்லாம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ரசிகர் சண்டை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொரு படம் வரும்போதும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே வம்புக்கு இழுத்து எல்லாரோடையுமே சண்டை போட்டதன் காரணமாக மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள்ட்டேருந்து இதுக்கு பெருசாக வந்து விஷஸ் வந்து வரல. ஆனாலுமே கூட ஒரு சில பேர் அங்கங்கே இதை வந்து வரவேற்றுட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்து வர்றாங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை மனதார தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் தெரிவித்த மாதிரி இப்போது விமான நிலையத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் வந்து எப்படி இருக்க போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு அரசியலுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.